வணக்கம், காந்திகேசன் பேசுகிறேன். ரொம்ப நாளத்தில் நம்ம கிச்சன் பார்த்து ஆயிடுச்சு, ஒரு 4 நாள் ஆகிருக்கும். ஓகேவா? இன்னைக்கு நைட்டு ஒரு வித்தியாசமாக செய்யலாமேன்ட்டு, இது என் டாக்டர் சொன்னது தான். அவள் உப்புமா நான் பண்ணியிருக்கேன், பட் இது மாதிரி சக்ஸஸாக வரல. ரொம்ப நல்லா வந்துருக்கு உண்மையிலே. அதாவது வெள்ளை அவள் வாங்கிட்டு வாங்கடி அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு நான் எதுக்காக வாங்க சரி ஏன்னா பாலில் போட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு கட்டில் பார்த்தா அது உப்புமா செஞ்சுட்டேன் கூட. ரொம்ப நல்லா இருந்தது. நான் செய்யலை, என் டாக்டர் தான் செஞ்சாங்க. இது எப்படின்னா, தண்ணியில் ஒரே நிமிஷம் தான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு டக்குன்னு எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஒரு தொட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு மற்றபடி நம்ம ரவா உப்புமா பண்ணுற மாதிரி தான். இந்த எண்ணெயை ஊற்றி கடுகு, கொஞ்சம் சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புன்ற மாதிரி உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், ஆனியன் தான் ரொம்ப நைஸாக கட் பண்ணிடணும். ஊற்றிட்டு அதாவது தூளாக நல்லாயிருக்கும். அப்போ தான் இருக்குது போட்டு நல்லா வதக்கிட்டு இதை எந்த வித தண்ணி கலக்காமல் அப்படியே போட்டு பண்ணால் இந்த அவல் உப்புமா சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? பாருங்கள், நல்லா இருக்கு. ஓகேங்களா? தெரியுது, க்ளீன். ஓகே, இதே நம்ம வேறு ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு பொங்கல் ஸ்டைலில் செய்யலான்னா இதே மாதிரி தான். இதை தண்ணியில் இது பண்ணி எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு நம்ம சிறுபருப்பு இருக்கு இல்லையா, பைத்தியம் பருப்பு, அதை ஒரு குக்கரில் போட்டு அது கூடவே அது குக்கரில் போடும்போது இதையும் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு விசில் எடுத்துட்டு தனியாக மிளகு, சீரகம், கொஞ்சம் முந்திரி கூட போடலாம். போட்டோன்னா அது அவல் பொங்கல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கம்மன் இவர் ஒருத்தர் வராரு, இவர் குட் நைட் சொல்ல போகிறாராம். எஸ், ஹாய் गाइस, குட் நைட். சாப்பிட்டீங்களா? கேளு எல்லாரையும். சாப்பிட்டாதே கேளு. சாப்பிட்டீங்களா? ஓ, இல்லைன்னா என்ன பண்ண போகிற? வாங்கி தர போறியா? சரி, நான் வாங்கி தரேன். ஓகே, பாருங்கள், அதை தாங்க இப்படி தாங்க வளர்க்கணும். அதாவது வாங்கி தரேன், அதுதான் பெரிய விஷயம். ஓகேவா? தெரியாதுன்னு போகக்கூடாது. அதான் இப்படி தான் இருக்கணும். அப்புறம் அதான் இன்றைக்கி அவல் பொங்கல், ரவா உப்புமா இப்படி பண்ண மீன் அவல் பொங்கல், அவல் உப்புமா இப்படி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அவல் வாங்கி பாயாசம் பண்ணுவோம், இல்லாட்டி இந்த பாலில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அப்படியே சாப்பிடுவோம். இது ப்ரௌன் கலருங்க பண்ணால் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர் மாறும். இல்லை ஆனியன் பொடியாக கட் பண்ணி போட்டால் மஞ்சள் தூள் போடாதுங்க, அது கலர் நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்களும் என்ன செய்யுங்க, ஜாலியாக செய்யுங்க. இதை நிறைய சாப்பிட்டீங்கன்னா, இப்போ நிறைய சாப்பிட்டேன்னு நாளைக்கு காலுக்கு தான் வேலை. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, வாங்கி செய்த தவறுக்கு காலுக்கு பனிஷ்மெண்ட்டுனாங்க. என்னன்னு புரியல. நம்ம பண்ணுற வாக்கிங், நம்ம நிறைய சாப்பிட்டா அது நம்ம வாக்கிங் பண்ணி தான் அது சரி பண்ணணும். ஓகேங்களா? டாக்டர்கிட்ட பண்ண நீங்கள் வாக்கிங் போகன்றாங்க, அதான் விஷயம். ஜாலியாக எடுத்துங்க.